வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னது எடுத்துருக்கோம்னா நண்டு கொழுந்த போட்டு வந்து நண்டு விலைக்கு போச்சு. இப்போ எங்களுக்கு நண்டு கிடச்சிருக்கு. இந்த நண்டை வந்து நம்ம தோடுலாம் உடைக்காமல் முழுசாக அவிச்சு எடுத்து இதில் உள்ள சதையை தாங்க எடுத்து இன்றைக்கி மதியம் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா தயிர் ஊற்றி கஞ்சியில் இன்றைக்கி இதை வரட்டி நல்லா சாப்பிட போகிறோங்க. இன்றைக்கி நல்லா இப்போ சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா பெரிய சட்டியில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கிடுவோம். நம்ம தோலை வந்து நம்ம அது ஓடை வந்து உடச்சி தான் எடுத்துருக்கோம். இது உடைக்காமலே அவிச்சு தான் நம்ம உடச்சி சதையை எடுக்க போகிறோங்க. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் வாங்க. இப்போ நம்ம வலையிலேருந்து நண்டை தட்டி வாங்கி அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், வலையிலேருந்து தட்டுனதோட மண் இது மாதிரி இருக்குது. நம்ம நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கிடுவோம். நல்ல தண்ணியில் வைக்கணும், கலக்கிக்கிறாங்க மண்ணு. இப்போ நண்டை நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம். இதில் நல்ல தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே அவிச்சு எடுத்துக்கிடுவோம். அவிச்சு அப்படியே அடுப்பில் போட்டுட்டு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ தட்டெடுத்து நம்ம உப்புக்கல் போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொதித்து நண்டு வேக தட்டிக்கு நம்ம மற்ற இதப்பெல்லாம் நறுக்கி எடுத்துக்கிடுவோம். அப்போ நண்டு நல்லா அவிஞ்சிருக்கும். பாருங்கள், நல்லா நண்டு அவிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆற விட்டுருவோம். ஆற விட்டதுக்கப்புறம் சதையை எடுப்போம். நல்லா ஆற விட்டு தாங்க சதையை எடுக்கணும். இப்போ அவிச்ச நண்டு நல்லா ஆறிட்டு இப்போ சதையை நம்ம எடுப்போம்.
இப்போ அவளை நண்டுலையும் இருந்து நம்ம சதையை ஃபுல்லாக நல்லா உடச்சி எடுத்துக்கிறோனுங்க. எடுத்துக்கிட்டு தாங்க நம்ம அடுப்பில் வச்சு வேலை பார்க்கணும். நம்ம தோக்கா நண்டு சதை நண்டு தாங்க எடுத்திருந்தோம். எல்லா நண்டையில் உள்ள சதையை எடுத்தாச்சு. இவ்வளோ சதை தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இப்போ நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே இப்போ வெட்டி எடுத்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிக்கிறோம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோம். கம்மிலே அரைச்சி எடுத்து இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம நண்டு அவிச்சு சதையை எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ நண்டு அவிச்சோம். இப்போ எவ்வளோ நண்டு கிடச்சிருக்கோங்க இதை சேர்த்துருவோம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ வந்து பொரிக்கிற பொடி, மஞ்சத்தூள், கறி மசாலா பொடி, இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். நல்லா பொடியெலாம் அதில் பிடிக்கட்டும். வந்து பார்ப்போம். கம்மண்டு வாசனை வந்துட்டு இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம நல்லா மதிய வெயிலுக்கு நல்லா தயிரை ஊற்றி பழைய சாதத்துக்கு நம்ம இந்த நண்டை பொரிச்ச நண்டை வச்சு சாப்பிட்டோம்னா எவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி யார் பொரித்து சாப்பிட்டீங்களோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இறக்கிடுவோம். கஞ்சிக்கு குடிச்சிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நண்டு சதையை நல்லா பொரிச்சாச்சு. நல்லா வாசம் வருது. நல்லா எங்கள் ஏரியாவில் காற்றடிக்குது. வெளியேருந்து சாப்பிடாம நான் வீட்டுக்குள்ளேருந்து சாப்பிட்ருக்கேன். நல்லா காற்றுங்க. இப்போ பாருங்கள் நல்லா தயிரை ஊற்றியாச்சு பழைய சாதத்துக்கு. இப்போ நண்டு சதையை எடுத்து பொரிச்சிருக்கோம். இப்போ சாப்பிட்டுக்கிட்டே எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் டேஸ்ட்டு. நல்லா நண்டு சதையை அவிச்சு எடுத்து நல்லா தக்காளி, மிளகாய், இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா அந்த சதையை வதக்கி பழைய கஞ்சிக்கு குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க.
இந்த வெயிலுக்கும் இந்த நண்டு சதையை வதக்கி சாப்பிடையும் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா இதமான ஒரு தயிரை ஊற்றி பழைய சாதத்துக்கு அடிக்கும் போது செம தூக்கமாகவும் வருதுங்க. அப்படியே குடிச்சிட்டு ஒரு கண்ணுக்கு உறங்கலாம் போல. அப்படி அடிக்கிற காற்றுக்கும் இதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி நண்டு சதை கிடச்சிச்சுண்டா நண்டை வாங்கி நல்லா அவிச்சு சதையை எடுத்து இந்த மாதிரி பொரித்து பழைய சாதத்துக்கோ சுடு சாதத்துக்கோ சாப்பிட்டு பாருங்கள். சுடு சாதத்துக்கு கூட பழைய சாதத்துக்கு தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான ஒரு நண்டு சதையை வதக்கி சாப்பிடும்போது நல்லா இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி நண்டு சதையை எடுத்து பொரித்து குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.